நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை. ஏங்க பையன் ஊருக்கு போய் 4 நாள் ஆச்சு. லெட்டர் போட்டானா? அவன் கிடக்கா ஃபூல். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உடனே உன்னை அபூர்வமா பெத்து வச்சிருக்கோம். அவனை தனியா ஊருக்கு அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. நீங்க தான் அவன் வந்து கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. இதோ பாருங்க, இன்னைக்கே ட்ரங்க் கால் போட்டு உடனே வர சொல்லுங்க. அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. உனக்கு சதா உன் புள்ள ஞாபகம் தான் இல்லையா? இருக்காதா? முதல் குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டுதுன்னு சொல்லி அந்த அழகு முகத்தை என் கண்ணால ஒரு தடவை பாக்குறதுக்கு முந்தையே அதை தூக்கி போட்டுட்டீங்க. நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா? 2வது குழந்தை விஜய் பிறந்ததுக்கு அப்புறம் தானே அந்த துடிப்பும் ஏக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. ஆமா பார்வதி, நான் ஆபீஸ்ல இருந்து ட்ரங்க் கால் போட்டு விஜய் கூட பேசினேன். என்ன சொன்ன? அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க, நான் ஒண்ணு குழந்தை இல்லைன்னு சொல்றான். அதெல்லாம் நல்லா பேசுவான். ஆனா தானா ஒரு காரியமும் செய்ய தெரியாது. நான் இல்லாம என்ன கஷ்டப்படுறானோ பாவம். What a fantastic catch. Hello fish. இங்கதான் மீன் பிடிக்கிறதா? Yes, yes. நான் எப்பவும் இங்கதான் மீன் பிடிக்கிறது. இதான் first time கேள் பிடிச்சேன். Really a good change, isn't it? Oh, what's wrong? மூஞ்ச பாரு. தூண்டில் போடுறாராம், தூண்டில். முத்து பிந்தி தூண்டில் போட்டு பழக்கம் இருக்கா? நிறைய. என் தூண்டில்ல மாட்டாத மீனே கிடையாது. மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? உன்னை பாக்குறதுக்கு முன்னாலே டல்லா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கு. என்ன பண்ற? டேமிட், முள்ள இங்க இருக்கு, எடுக்க வேண்டாம். நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். Okay. ஏய், விளையாடுறியா? நான் யாருன்னு நினைச்சேன்? அதான் யோசனை பண்றேன். Beautiful girl, who are you? நான் யாருன்னு நாளைக்கு தெரியப்படுத்துறேன். நாளைக்கு இதே இடத்துக்கு வந்து சொல்றியா? நான் தூண்டிலோட வரட்டுமா? யூ Ow. யூ Ow. நிம்மி. நீ இங்க இருக்கே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஓ, ஸ்விம் பண்ணியா? யாருடி இவரு? உன் பாய் ஃப்ரெண்டா? என்னடி உனக்கு தூண்டில் போட்டிருக்காரு? இனிமே இந்த மச்சக்கண்ணி இவருக்குதான் சொந்தம் போல இருக்கு. அந்த பேக் கிடக்கு. என்னடி எல்லாரும் பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? வாங்கடி போலாம். பாடி சீக்கிரம் பேக். சார், நாங்க மரம். வரீங்களா? நீங்க வரும்போது இந்த கேளையும் கூட்டிட்டு வாங்க. இவங்க பேர் என்ன சொன்னீங்க? சொல்லாதீங்க வாங்க. சொல்லாதீங்க. அதான் பேரா? சொல்லாதீங்க. நம்ம பேரு கன்பாட் சிங். அப்பா அம்மா வச்சாங்க. நம்ம முகம் பாக்குறோம், கை பாக்குறோம், அப்புறம் பாக்கெட் பாக்குறோம். நான் கை காட்டுறது இல்ல. கையை காட்டுறதுக்கு நீங்க டிராபிக் கான்ஸ்டபிளா? வேக காட்டுங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த சிங் கிட்ட ட்ரையல் விட்டு பாருங்க. உங்க ஜாதகமே நம்ம சொல்றான். எனக்கு டைம் இல்ல மேம். ஐயோ, எனக்கு நல்ல டைம். ஒரே ஒரு நிமிஷம். அரே கெடாட். என்ன மேன் அளவெடுக்கிறேன்? உங்க ஜாதகத்துக்கு அளவெடுக்கிறேன். அனுமான். யார மேன் கூப்பிடுற? சாமி கூப்பிடுறேன். ஏன் ஷவுட் பண்ற? ஆமா, ரொம்ப பேர் சாமி கிட்ட முறையிடுவாங்க. நம்ம பேசுறத அவர் காதுல விடலன்னா சத்தம் போட்டு தான் கூப்பிடணும். அனுமான். ஹலோ, நம்ம கன்பாட் சிங் பேசுறான். அனுமான் சார் இல்ல? அனுமான்.
இங்க இருக்கிறது யாரு? இவருக்கு என்ன பேர் வச்சு விட்டாங்க? என்ன மேன் நீ சொல்றேன்னு சொன்ன இப்ப அனுமார கேக்குறேன். நம்ம அனுமார் ரெண்டு ஒண்ணுதான். ஆஹா, ஆச்சா ஆச்சா. சாப், உங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்கிறாங்க. பின்ன என்ன 7 பேரா இருப்பாங்க? அது இல்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே ஒரு புள்ள இருக்கிற. பாண்டவர்கள்ல சென்டர் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சு விட்டோம்? அர்ஜுனன். வேற பேர் சொல்லு. விஜயன். உங்க பேர் ஹனுமான் விஜய். என் பேரு வெறும் விஜய் மேன். உங்க அப்பா கயிறு திரிக்கிறான் இல்ல? அடிச்சுடுவேன். அல்ல இல்ல, மில்லி மேலே நூலை விட்டு துணி பண்றான் மில்வோன. கண்ணு பட்டு போற மாதிரி ஜோசியம் சொல்றேன் மேன். இன்னும் நிறைய சொல்லுவான். நீ பிறந்த தேதி மாசம் எல்லாம் சொல்லு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதே, அனுமார்கிட்டே கேளு. ஹனுமான், நம்மள கேள்வி கேட்க கூடாது, பதில் சொல்ல விடு. பூ மேலே ஒரு பூ சொல்லு. நடிப்பு. நடிப்பு? நம்ம பஞ்சாப் தேசத்து மேல அப்படி ஒரு பூ இல்ல? இங்க தமிழ்நாடு மேல இருக்குது. ஏன் உங்ககிட்டே இருக்குது? 1000க்குள்ளே ஒரு நம்பர் விடு. 420. இது நம்பர் இல்ல, சீட்டிங் செக்ஷன். இப்ப அதத்தானே நீ செய்யற. அந்த ஹனுமானை என்கிட்ட கொடு, உன்னுடைய ஜாதகத்தை நான் சொல்றேன். ஹனுமான் இவர் யாரு? இவர் இருந்தது கூவ நதி ஓரம், படிச்சது 5ஆம் பாரம். இவங்க அப்பனுக்கு இவன் ஒரு பாரம். என்ன சொல்றேன் கேளு. உன் பேருக்கு பின்னால தீ வச்சிருக்கும், முன்னால பூ வச்சிருக்கும், இடையில நாம ஒரு பா போட்டுக்கணும். பூபதி. ஏண்டா சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல செஞ்ச வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா? விஜய், நான் கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டா? உட்காருடா. என்னடா இதெல்லாம் வேஷம்? ஆமா, எங்க அப்பா என்ன பெரிய கோடீஸ்வரனா? என் பேரை மாத்தம் ரேஷன் கார்டுல பதிவு பண்ணிக்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. பொழைக்கிறதுக்கு வேற வழி வேணாம். இதான் உனக்கு பொழைப்பா? இதுல உனக்கு என்ன வருமானம் வருது? ரேஷன் கடையில தான் காசு கிடைக்குது, கலைஞ்சு போச்சுன்னா உத கிடைக்குது. எது எப்ப கிடைக்குதுன்னு சொல்ல முடியல தெரியுமா? ஆமா, இவ்வளவு கரெக்டா எப்படா ஜோசியம் சொல்றேன்? ஒண்ணு இல்லப்பா, இந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஹோட்டல் மேனேஜர் எல்லாம் சிநேகம் முடிச்சுக்குவேன். யார் யார் வந்து தங்க போறாங்கன்னு விசாரிச்சுக்குவேன். அவங்க விலாசத்துக்கு போய் அவங்கள பத்திர பூரா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அதே விஷயத்தை இந்த ஹோட்டலுக்கு திரும்பி வந்து அவங்க கையை பிடிச்சு அப்படியே சொல்லி அசத்தி அடிச்சுடுவேன். சில நேரத்துல இப்படியே வாங்குவேன், சில நேரத்துல இப்படியே வாங்குவேன். இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாத்த பத்தி உனக்கு விவரமா தெரியும் இல்லையா? பாதி தெரியும், மீதி தெரியாது. ஐயோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. கேள்வி எழுப்பு. 16க்கு மேலே 18க்குள்ள. 16, 17, 18, 17. அந்த வயசுல பியூட்டிஃபுல் சைஸ்ல ஒரு கேர்ள்ஸ் கிரவுட் வந்திருக்கு, உனக்கு தெரியுமா? காட்டேஜ் நம்பர் 10. கரெக்ட். அது யாரு? நம்பர் 1 ஒல்லியா ஒடிசலா இருக்கிறவ மாலா. நம்பர் 2 வாட்ட சாட்டமா இருக்கிறவ வக்கீலாத்து வசந்தா. நம்பர் 3 மூக்கு முடியுமா இருக்கிறவ மீனா. நம்பர் 4 ஜரிய போட்டோ ஜவ்வாது போட்டோன்னு ஜம்முன்னு இருக்கிற ஜப்பான் ஜெயந்தி. நம்பர் 5 ஜெயந்தி ஹனுமான் ஜெயந்தி. ஏன்டா ஸ்டக் ஆயிடுச்சு? தாண்டி போ. ஜெயந்தி தாண்ட முடியாதுப்பா, அதுக்கு மேல நான் விசாரிக்கல. பிளடி ஃபூல். அதான்டா இம்பார்ட்டன்ட். போய் விசாரிச்சுட்டு வா. பணத்தை கொடு. எவ்வளவு? 10 ரூபா கொடுத்தா பொண்ணோட பேர் மாத்திரம் வரும். 100 ரூபா கொடுத்தா பொண்ணோட சரித்திரமே வரும். இந்த 200. 200. அப்ப சரி, முதல் 100க்கு சரித்திரம் வரும், 2வது 100க்கு சந்திக்கவே ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் போ. ரொம்ப பணம் கொண்டு வந்திருக்கீல்ல? என்ன இருந்தாலும் நீ கோடீஸ்வரன் விட்டு புள்ள, பத்திரமா போய். லா 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 ரா ரா டி. டா 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 டா. காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். பாதம் முதல் கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என, பாதம் முதல் கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார்.
வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாராய் எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலா, ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைப்பேன் கை கொடுப்பேன் உன் விழியாலே வரந்தா, காதல் மல கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். ஜப்பான் ரிட்டர்ன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டர்ன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீனா, கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மணமேடை அமர்த்தி, காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். சொக்கத்தங்கம் உடம்பு நீ சொல்லும் வார்த்தை கரும்பு, முத்து தேரும் பழத்தோட்டமும் முன்னால் உண்டு திரும்பு, வெள்ளித்தட்டில் அரும்பு நீ அள்ளி கொஞ்சம் வழங்கு, நான் வளைப்பேன் கைப்பிடிப்பேன் என் மடி மீதில் மயங்கு, காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். டடா 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 லா 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 லா. சார், இட்லி கூட என்ன சார் கொண்டு வரேன்? ஸ்பூன் போர் கொண்டாம. நான் அதை கேட்கல சார், தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வேணுமா சட்னி வேணுமான்னு கேட்டேன் சார். போடா, இட்லி எல்லாம் எனக்கு வேண்டாம் போ, சாம்பார் மட்டும் கொண்டா போ. சூடா வேணுமா சார்? அம்பி அவரா சூடா இருக்காரு, அவர்கிட்ட சூடா. இப்பதான் சமயக்கட்டுல இருந்து வர்றேன், சூடா இட்லி இறக்குறாங்க. 2 இட்லி சாம்பார், ஐயா சொன்ன மாதிரி ஸ்பூனை சொருகி கொண்டா. அதே மாதிரி எனக்கு ஒரு செட்டு. என்னப்பா அது போஸ்? இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து தேவதாஸ் மாதிரி பார்வதி சிக்கிரியா? துணிந்த நம்மே துயரம் கொள்ளா. பல்ல வச்சுருவேன். அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என் பல்ல உடப்ப உன் பல்ல கொண்டு போய் காமிச்சியா அந்த நிம்மி கிட்ட? என்ன ஆச்சு? அந்த பேர்டு எப்படியோ ஸ்லீப் ஆயிடுச்சுடா. பறவைய பிடிக்கிறதுனா பக்குவமா பிடிக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பாரு, அதனால தான் சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரீட் ஆயிட்டேன். அது என்னமோ தட் பர்టిక్యులர் கேர்ள் என்னுடைய ஆட்ல குடி வந்துட்டாடா. குடி குடி கொடக்குறி கொடுத்தாளா இல்ல நோட்டீஸ் விட்டாளா? அடிச்சுடுவேன் ராஸ்கல். அவனா அடிச்சுடுவே. நீ வேற ஏதாவது ரூட் சொல்லு. நீ விக்ரமாதித்தன் ரூட்ட ஃபாலோ பண்ணு. யாரவே? என் மச்சான் பெரிய ரொமான்டிக் ஹீரோவா? பெரிய காதல் பண்ண அவன் தாசி அபரஞ்சிங்கிற பொண்ணை காதல் பண்ணான். அந்த பொண்ணை எப்படி தெரியுமா பிடிச்சான்? எப்படி பிடிச்சான்? கிளி ரூபத்துல போய் பிடிச்சான். என்னடா பிளடி ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். அந்த விக்ரமாந்தன் ஏதாவது புக் எழுதிருக்கானா சொல்லு, அதை படிக்கலாம். இத்தா சோட புத்தகம் எழுதிருக்கான். அதை நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ கிழவன் ஆயிடுவ. அதுக்குள்ள நிம்மி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு பேரம் பேத்திகளை பெத்துக்கோ. நீ பிஸ்கோத்தோட போய் பாக்க. அப்ப வேற ஏதாவது ரூட் சொல்லு. பார்க்க வேண்டிய முக்கியமான இடமே இனிமே தானே இருக்குது. அம்மா, வெள்ள ஐயோ, போங்க, அப்படியே போங்க.